கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. இல்லையா? கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது என்று சொல்லி சங்கீதக்காரன் படம் பிடித்து காட்டுகிறார். கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டதா? குறைவற்றது, அதாவது குறைவில்லாதது. உலகத்தில் எல்லாமே குறைவுள்ளது. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை குறைவற்றது, நிறைவானது. அதுதான் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும்னு சொல்றார். நிறைவானதுன்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தான் நிறைவு. ஆக ஆண்டுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை கூட குறைவில்லாதது, குறைவற்றது. ரெண்டாவது, ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்டது சொன்னால் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. சரீரத்தை அல்ல, ஆத்மா. ஆத்மா வெளியேற பெற்றது. ஆத்மா என்றென்று வாழக்கூடியது. சரீரம் மண்ணா இருக்கிறது, மண்ணுக்கு திரும்புவாய் சொன்னார். ஆத்மா ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு போகுன்னு சொல்றார். ஆகவே இந்த ஆத்மா தான் நித்தியமாக வாழக்கூடியது. அதுதான் சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை என்ன பண்ணுதான் ஆண்டுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. அதான் சாத்தாங்கிட்ட சொல்லுவார். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சாத்தானுக்கு ஒரு சம்மட்டி அடி கொடுத்தாரு பாருங்க. ஆண்டுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை பிழைப்பூட்டுகிற வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தை குறைவற்றது, அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. அதான் பேதுரு சொல்லுவார், நாங்கள் யாரிடத்துல ஐயா போவோம்? உம்மிடத்தில் ஜீவ வசனங்கள் இருக்கிறதே, ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு ஜீவன் உள்ள வார்த்தை. ஆண்டவருடைய சாட்சி எப்படிப்பட்டு சொன்னாக்க சத்தியம், உண்மை. சத்தியம்னா உண்மை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்குன்னு சொன்னார் பாருங்க. சத்தியம். அடுத்தது பேதை என்ன பண்ணுது? அது ஞானியாக்குகிறது. சீசர்கள் அனைவருமே, ஒரு சிலர் தவிர எல்லாருமே மீனவர்கள். அப்படி பேதையாக இருந்த அந்த சீசர்களை ஞானியாக்கி வல்லமையாய் ஆண்டவரை பயன்படுத்தினார். ஆகவே ஆண்டுடைய வார்த்தை குறைவற்றது, ஆண்டுடைய வார்த்தை ஆத்மா உயிர்ப்பிக்கிறது. ஆண்டுடைய சாட்சி சத்தியம், ஆண்டுடைய சாட்சி பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. ஆக இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் படிக்கணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அந்த பிரகாரம் செயல்படணும். தொடர்ந்து நம்முடைய ஆத்மாவை இது உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. செபிப்போம். நேசி நல்ல தகப்பனே, அந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.